ஹோட்டல் ஸ்டைலில் பூரி கிழங்கு மசாலா எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு அயன் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி அதை பொரிய விடலாம். அது பொரியும் போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன். 2 வரமிளகாயை 2ஆக கிள்ளி நம்ம உடச்சி போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து பிச்சு பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்தமாரி ஸ்லைஸாக பிரியாணிக்கு போகிற மாதிரி நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் பொறுத்தவரை நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் எடுத்து ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாரி, ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் 2 வெங்காயம் நீங்கள் பெருசாக போட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இஞ்சி நம்ம போட்டிருக்கிறதுனால அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த வெங்காயம் இஞ்சி நல்லா இந்த பாத்திரத்தில் நல்லா வதக்கி விடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இன்பிட்வீன்லேயே நம்ம 2 மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் இஞ்சி நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். தக்காளி இல்லாமல் நம்ம பண்ணலாம், பட் போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு எப்பயுமே நம்ம கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. தூளுப்பை விட கல்லுப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கல்லுப்பு பயன்படுத்துங்க. ஒரு சில இது கரையாத பட்சத்தில் தான் நம்ம தூளுப்பு நம்ம ஆட் பண்ணோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அந்தமாரி பாருங்கள், தக்காளி நல்லா மசியற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா கையாலேயே உடச்சி விட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப உருளைக்கிழங்கு போட தேவையில்ல. ஒரு பெரிய சைஸில் நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் இருந்தாலும் சரி, ஒரு 2 உருளைக்கிழங்கு போதும். ஒரு 4 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா அதில் இறங்கினதுக்கப்புறம் தண்ணி ஒரு 2 கப்பு சின்ன கப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100லேருந்து ஒரு 150 ml. கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிங்க. ரொம்ப கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ இதுக்கு பொட்டுக்கடலையும் 2 பச்சை மிளகாயும் அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பொட்டுக்கடலை அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது திக்னஸ் கொடுக்கும். அதேமாரி இதில் நம்ம மிளகாத்தூள் போடல, அதுக்காக 2 பச்சை மிளகாயை டைரெக்டாக அதோடு நம்ம அரைச்சி போட்டுக்கிறோம். அப்படி பச்சை மிளகாய் டைரெக்டாக அதில் அரைச்சி போடும்போது உங்களுக்கு காரம், அந்த பச்சை மிளகாய் காரம் அந்த ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா மாரி உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட வேண்டாம். அது போட்டிங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டே மாறும். அதனால் அது வேண்டாம். பெருங்காயத்தூள் கூட நீங்கள் இன்பிட்வீனில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதில் போட்டேன், அதை ஷூட் பண்ணல. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள், இதை நல்லா பூரியோடு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.